வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்கிற கருத்து கணிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பீகாரில் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 240 சட்டமன்ற தொகுதிகள் பீகாரில் உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் 160 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2/3 பங்கு பெரும்பான்மையோடு பாஜகவை வீழ்த்தி ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி, தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பீகாரில் வெற்றி வாகை சூடும் என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. பொறுக்குமா பாஜகவிற்கு? அப்போதுதான் பாஜக ஒரு வேலையை செய்திருக்கிறது. என்ன அப்படின்னா, பீகாருடைய தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார். இவர் பாஜக கூட்டணி சேர்ந்து அங்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். இப்போ நிதிஷ்குமாருக்கு மாநிலத்தினுடைய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. என்னவென்றால், பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக கட்சியில் இணையவிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. இணையவிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட, கடந்த 11 வருடங்களில் பாஜகவில் எப்படி மற்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த விதத்தில் பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த 16 எம்பிக்கள் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இணையவிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மணிப்பூரில் இதே நிதிஷ்குமார் பாஜகவுடன் இனிமேல் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இந்த மாநிலத்தில் பாஜகவுடனான கூட்டணியை நாங்கள் முழுமையாக முறித்துக் கொள்கிறோம் என்று சொன்னதெல்லாம் தெரியும். அதன் பிறகு நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்ததும், அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்ததற்கு பிறகு இப்போது பாஜக எந்த கூச்சமும் இல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய கலவரத்தை இன்னமும் அடக்க முடியாமல் பெரும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்று எந்த கூச்சமும் இல்லாமல் கவர்னரை சந்தித்திருக்கக்கூடிய நிகழ்வையும் பார்க்கிறோம். அப்போ நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபருடைய கட்சியை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி இருக்கிறது பாஜக என்பதுதான் உண்மை. கடந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில், அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, இதே நிதிஷ்குமார் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். மோடியை பற்றி அவர் சொன்னார், மீண்டும் மோடி பிரதமரானால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னவர். ஆனால் இறுதியில் அதே கட்சியோடு கூட்டணி வைத்தார். இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பாஜக பக்கம் போயிட்டாங்க. அந்த கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போயிட்டாங்க. இப்போ வேற தகவல் என்ன வருது அப்படின்னா, அங்கே இப்போது தேர்தல் நடக்கும் பட்சத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி படுதோல்வியை சந்திக்கும்.